ஆர்ச்சை மட்டும் ஆர்ச்சியும் கண்ணியும் அழகா தொடச்சு விடணும். ஏன்னா அதுக்குள்ள டஸ்ட் போய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். ஒரு வாட்டி ஃபுட்டு ஃபுல்லா எடுத்து உள்ள அது கொஞ்சோண்டு ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்த வாட்டியும் ஃபுட் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேவை அப்படிங்கும்போது என்ன நடக்கும்னா இன்டேக் இன்ஃபெக்ஷன் உள்ளுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, முழுக்க இன்டீரியர்ல வச்சு வளர்க்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ் டாக் ஒரு பிரீடை பத்தி பார்க்க போறோம். அதனுடைய நேம் ஃபக். இது பாத்தீங்கன்னா ஃபக் நம்ம செலக்ட் பண்றது எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதனுடைய நெத்தி ரிங்கிள்ஸ் ஒரு ஆர்ச் போல இருக்கும். அதனுடைய ரிங்கிள்ஸ் ஒரு ஆர்ச் ஷேப்ல இருக்கும், நல்ல பிராடா இருக்கும். அதனுடைய பிராட்னஸை பொறுத்து அதனுடைய குவாலிட்டி அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய டெயில் பாத்தீங்கன்னா ஒரு 2 சுத்து சுத்தி இருக்கும். 2 சுத்து அப்படியே சுத்தி இருக்கும். கீழே விட்டீங்கன்னா அது நல்லா கீழே விடும்போது தான் தெரியும் அது சுத்திட்டு ஓடுறப்போ 2 சுத்து சுத்தி இருக்கும். மேக்சிமம் இது பாத்தீங்கன்னா சில்வர் ஃபான். நான் கையில வச்சிருக்கிற டாக் சில்வர் ஃபான். இது நிறைய கலர்ஸ்ல வருது. இந்த பப்பீஸ் இப்ப நம்ம கையில ஒரு 6 பப்பீஸ் சேல்ஸுக்கு இருக்கு. 4 மெயிலும் 2 ஃபீமேலும் சேல்ஸுக்கு இருக்கு. இப்போ இந்த பப்பீஸை நம்ம சேல் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பையர் இதை வாங்குறீங்கன்னு சொன்னா முழுக்க அதாவது அதனுடைய முந்தின ஓனர் யாரு, இப்போ நானு தரேன்னு சொன்னா நம்மளுடைய கான்டாக்டை நீங்க மேக்சிமம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப பப்பியை வாங்கிருவீங்க. அந்த பப்பிக்கு இதுக்கு முன்னாடி ஃபுட் ஷெட்யூல் எந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்றத நீங்க ஜஸ்ட் கேட்டு அதை ஃபாலோ பண்ணி பண்ணும்போது அந்த பப்பீஸுக்கு எந்த ஃபுட் இன்டேக் இன்ஜுரிஸ் எதுவுமே வராது. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் இப்ப இந்த பப்பிக்கு செர்லாக் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுத்துட்டு இருக்கிறேன். எப்படி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா, பால் ஒரு 50 ml மில்க்ல 50 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி காய்ச்சி அதுல ஒரு அளவுக்கு ஒரு கண்டென்ட், ஒரு வாட்டர் கண்டென்ட்லயே வச்சு செர்லாக்க மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க வாங்குறீங்கன்னு வைங்களேன், வாங்கிருக்கீங்க, அப்ப ஃபுட் ஷெட்யூல் கொடுக்கணும், ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது செர்லாக் இப்போ நான் லைட்டா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு டோசேஜ் கூடுதலா போட்டு நல்ல டார்க்கா நல்ல திக்கா போட்டு கொடுத்துறீங்க அப்படின்னு வைங்களேன், அப்ப அது ஃபுட் நல்லா சாப்பிட்றோம். அப்ப அதுக்கு வயிற்றுல என்ன இருக்கும், ஃபுல்லா ஃபுட் எடுத்திருக்கும். அந்த ஃபுட்டை அது ஜீரணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி சில நேரம் இல்லாம இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும், ஒரு வாட்டி ஃபுட்டு ஃபுல்லா எடுத்து உள்ள அது கொஞ்சோண்டு ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்த வாட்டியும் ஃபுட் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகிருக்கும். அப்படிங்கும்போது என்ன நடக்கும்னா இன்டேக் இன்ஃபெக்ஷன் உள்ளுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது அது ஒழுங்கா ஜீரணம் ஆகாம ஜீரண கோளாறுகள்ல கொண்டு போய் விடும். அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த பப்பீஸ் யாரு பை பண்ணாலும் அதுக்கு முன்னாடி உள்ள ஃபுட் ஷெட்யூல் என்ன அப்படின்றத ஃபாலோ பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்ல வளர்த்தா ரொம்ப பெஸ்டா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பப்பியை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெட்டினரி டாக்டரை போய் பார்த்து அதுக்கு எந்த மாதிரி ஃபுட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட்லேயே முறைப்படி அந்த ஃபுட்டை கொடுத்தோம்னா நமக்கு பப்பீஸுக்கு எந்த இன்டேக் இன்ஃபெக்ஷனும் வராது.
அப்படிங்கும்போது 100% பப்பிக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ஹெல்த்தியா பப்பி வளரும். இன்னொன்னு, நம்ம ஃபுட்டு நம்ம வந்து கொடுத்து பப்பியை வளர்க்குறோம். எந்த ஃபுட்டு நம்ம கொடுத்து வளர்த்தாலும் அதுக்கு வந்து டைஜஷன் சிஸ்டம் வந்து ஃபாஸ்டா இருக்கணும் பப்பிக்கு. அதனால மேக்சிமம் நம்ம வந்து எல்லா பப்பிக்கும் ஈவினிங் போனிசாம் அல்லது கிரேப் வாட்டர் அல்லது டைஜிஸ்டோன் ஏதாவது ஒன்று ஒரு 1 ml கொடுத்து வந்தோம்னு சொன்னா பப்பிக்கு டைஜஷன் கம்ப்ளைண்ட் வராது. பப்பிக்கு வந்து டைஜஷன் சிஸ்டம் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான சிஸ்டம். அதை ஃபாலோ பண்ணி பப்பீஸை வாங்கி அதை ஃபாலோ பண்ணி வளர்க்கறது நமக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தடுத்த பப்பீஸினுடைய ஃபுட் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் வேற வீடியோகளில் போடுறேன். பக் பப்பி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நீட்டான ஒரு அழகான பிரீடு. அது எப்பவுமே ரொம்ப சுத்தமா தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டிஃபால்ட் உண்டு. அது எப்படின்னா, இந்த இருக்குல்ல ஆர்ச், இந்த ஆர்ச் வந்து ஒரு ஈர துணியிலயோ ஏதாவது வந்து எடுத்து டெய்லி வந்து அந்த ஆர்ச்சை மட்டும் ஆர்ச்சையும் கண்ணையும் அழகா தொடச்சு விடணும். ஏன்னா வந்து அதுக்குள்ள வந்து டஸ்ட் வந்து போய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். அந்த ஆர்ச்சி பெருசாக வரும். அதை மட்டும் நம்ம கிளீன் பண்ணி நல்லா பாத்துக்கணும். அது வழியா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை கிளியரா வச்சிருந்தோம்னா பக்கு பப்பிக்கு எந்த வந்து ஒரு டிஃபால்ட்டும் வராம நம்ம பாத்துக்கலாம். நம்ம கையில வந்து இப்போ 6 பப்பி இருக்கு. 4 மேல் பப்பி, 2 ஃபீமேல் பப்பி இப்ப இருக்கு. தேவைப்படுறவங்க நம்ம கான்டாக்ட் நம்பரை எடுத்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா மேஜர் சிட்டிகளுக்கு மட்டும் நம்ம வந்து டெலிவரி கொடுக்கறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல, ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கிற 2 ஃபீமேல் பப்பி, அடுத்தது வந்து கிரீன் கலர்ல இருக்கிறது, டார்க் கிரீன் கலர்ல இருக்கிறது, மெரூன் கலர்ல இருக்கிறது, இது எல்லாமே மேல் பப்பி. நீங்க தேவைப்படுறவங்க உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நான் இந்த பப்பியினுடைய இப்ப இருக்கக்கூடிய பப்பியினுடைய டீடைல்ஸை பத்தி எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த லாக்டவுன் டைம்ல இன்னொரு புதிய ஒரு பேர்ட்ஸ் ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த பேர்ட்ஸ் வந்து நான் ஆரம்பிச்சு நல்ல சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால அதனுடைய டீடைல்ஸை பத்தி இனி அடுத்தடுத்த வீடியோகள்ல நான் அதை பத்தியும் போடுவேன். அது வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல பயனுள்ள நல்ல ஒரு மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் ஆயிருக்கு. நான் அதை சக்சஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் அதனுடைய வீடியோவையும் உங்களுக்கு போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய இந்த சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. எதனால நீங்க எனக்கு கூப்பிடுங்க. சில நேரங்களில் வந்து நான் ரொம்ப பிஸியா இருந்தா நான் உங்களுக்கு திருப்பி கூப்பிடுவேன். வாட்ஸ்அப்லயும் ஒரு சிலர் வந்து நான் கூப்பிட்டோம் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா ஒரு டைம்ல இல்லைனாலும் இன்னொரு வாட்டி நான் கூப்பிடுவேன், ரிப்ளை பண்ணுவேன். எப்பவும் வந்து ஆன் டியூட்டியில தான் இருக்கிறேன். ஸோ கீப் ஃபாலோயிங் மீ. சைனிங் ஆஃப், உங்கள் கிராஸ்.